நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கடும் அமளி காரணமாக மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அவை இன்று காலை கூடியபோது கேள்வி நேரத்தை தொடங்கவிருந்தது. ஆனால் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவைக்குள் திரண்டு முழக்கமிடத் தொடங்கினர். அமளிக்கு மத்தியில் மின்சாரத்துறையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப மற்றும் வணிக இழப்புகள் தொடர்பான கேள்விக்கு மின்சாரத்துறை இணையமைச்சர் ஸ்ரீபாத் யசோ நாயக் பதிலளிக்க முயன்றார். ஆனால் நடவடிக்கைகளில் ஏற்பட்ட இடையூறு காரணமாக அவரால் தனது பதிலை முடிக்க முடியவில்லை. அவையை செயல்பட அனுமதிக்குமாறும் கேள்வி நேரத்தை எடுத்துக் கொள்ளுமாறும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட உறுப்பினர்களிடம் அவைத் தலைவர் வேண்டுகோள் விடுத்தார். அவைக்குள் பதாகைகளை கொண்டு வருவது விதிகளுக்கு எதிரானது என்று அவர் கூறினார். ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தங்கள் போராட்டத்தை தொடர்ந்ததால் அவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அவை நண்பகலில் மீண்டும் கூடிய போது மத்திய தொழிலாளர் அமைச்சரால் சமர்ப்பிக்கப்பட்ட தொழில்துறை உறவுகள் குறியீடு திருத்த மசோதா 2026 மீதான விவாதம் மக்களவையில் தொடங்கியது. மாநிலங்களவையில் பொதுக்கணக்கு குழுவிற்கு 7 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் விதமாக மத்திய அமைச்சர் எல் முருகன் முன்மொழிந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. Dr. L. Muruganji to move a motion for election of 7 members to the Committee on Public Accounts. Respected Chairman, sir, with your kind permission, I rise to move that this House concurs in the recommendations of the Lok Sabha that the Rajya Sabha do agree to nominate 7 members from Rajya Sabha to associate with the Committee on Public Accounts for the term beginning on the 1st May 2026 and ending on the 30th April 2027 and do proceed to elect in such manner as directed by the Chairman 7 members from amongst the members of the House to serve on the said committee. Motion moved. எஸ்சி/எஸ்டி நலனுக்கான குழுவிற்கு 10 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தீர்மானமும் அவையில் நிறைவேற்றப்பட்டது.